வீட்டிலே இருந்து பயங்கர போர். ஒரு சாயங்காலம் வந்து ஒரு வாய்க்கால் பக்கம் போயிட்டு வந்தால் தான் மனசு நிம்மதியாக அடையும். மாடு மேய்க்கிறவங்களாம் வந்து திரும்புகிற டைமு, அதுவும் சாயங்கால வேலையில் அப்படியே போனோம்னா அந்த கிளைமேட்டு சீனரிலாம் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்ருக்கனால சேறு சகதியாக தான் இருந்தது. எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த வாய்க்காலில் போய் வந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்தால் தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். அப்படி தான் வந்து நாங்கள் வாய்க்காலில் போய் ஒரு இடத்துல அழகாக படி கட்டி விட்டுருந்தாங்க. அங்கே தான் நிறைய பேர் வந்து துணியெல்லாம் துவைப்பாங்க, குளிப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த ஜில்லுனுங்கிற தண்ணிக்குள்ளே வந்து அந்த கை காலெல்லாம் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து தொடச்சிட்டு அப்படியே வந்தோம்னு வச்சுங்க, மனசு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து மற்ற வேலையை வந்து கவனிக்கலாம். இது மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறப்ப அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் வாய்க்காலுக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த வாய்க்கால் தண்ணியெல்லாம் கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பி வந்தோன்னு வச்சுங்க, மனசெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும்.